பொறுமை ரொம்ப வாழ்க்கையில ரொம்ப முக்கியம் இல்ல. வாழ்க்கையில வந்து பொறுமையோட இருந்தா தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிற விஷயத்த அடைய முடியுமா என்பதெல்லாம் வந்து தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட குணம் வந்து மேம்படும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையோட எப்பவுமே வந்து பெண்கள வந்து ஒப்புமைப்படுத்தி தான் பேசுவாங்க. இந்த பொறுமைய ஏன் பெண்களோட ஒப்புமைப்படுத்தி பேசுறோம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட வளர்ப்பும் சரி, அது ஒரு பொறுமையான குணத்த வந்து அவங்களுக்கு எப்பொழுதுமே நம்மளோட அம்மா எடுத்துக்கங்களேன். அம்மா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட கருணையிலும், அவங்களோட பொறுமையிலும், அவங்களோட பொறுப்பிலும் எப்போதுமே வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வற்றாத நதி போல தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊற்று வந்து ஒரு அன்ப வந்து பொழிஞ்சுட்டே இருக்கும். தன்னோட பிள்ளைகள் மேல. எப்பவுமே அதே நார்மலா எல்லாருமே வந்து உணர்ந்துகிட்டே இருப்போம். வாழ்க்கை முழுவதுமே. அது தாயிட்ட இருந்து. அது மாரி தங்கையா இருந்தாலும் சரி, தமையன் அது மாரி வந்து ம் மனைவியா இருந்தாலும் சரி. எல்லார்ட்டயும் இருந்து எப்பொழுதோ ஏதோ ஒரு விதத்துல வந்து அன்புங்கிறது வந்துட்டே இருக்கும். அது எஸ்பெஷலி அம்மாட்ட இருந்து ரொம்ப அதிகமா வரும். அதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் வந்து கடலுக்கும் சரி, ஆற்றுக்கும் சரி, அப்புறம் வந்து என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளோட பூமி தாய்க்கும் சரி, பெண்களோட பேரையே வச்சிருப்பாங்க. இதுதான் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வெட்டினாலும் வேர் துடுத்துட்டு தான் இருக்கும். அதுதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பூமி தாய வந்து சொல்லுவோம். கப்பல் வந்து எவ்வளோதான் தாங்கி போனாலும், அதுக்கும் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அதுக்கும் வந்து பெண்களோட பேர் தான் வச்சிருப்போம். அடுத்தது ஆர்டர். நம்ம எவ்வளோதான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து மணல் எடுத்துக்கிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து தண்ணி குடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ அது போல தான் வந்து விமர்சனத்த யாரா இருந்தாலும் சரிங்க. அது நானா இருந்தாலும் சரி, எக்ஸ், ஒய், இசட் யாரா இருந்தாலுமே சரி, யாருமே என்ன பண்ண மாட்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னை பற்றின விமர்சனத்த எதிர்கொள்றதுக்கு எல்லாருமே தயங்குவாங்க. ஸோ ஒருவன் வந்து தன்னை பற்றின விமர்சனத்த என்னைக்கு எதிர்கொள்றானோ, அவன்ட்ட அந்த அளவுக்கு பொறுமை இருக்குங்கிறது அர்த்தம். அது மாரி தான் நம்மளும் அந்த பொறுமைங்கிறது நம்ம அடுத்த கட்டத்துக்கு எங்க போவோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு துறவு நிலைக்கு நம்மள வந்து கொண்டு போகும். இந்த சகிப்புத்தன்மை இருக்குல்ல, அந்த சகிப்புத்தன்மையே வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சகிப்புத்தன்மையே ஒரு கையாளாகத்தனம். இத சகிச்சுக்கணுமா? இத சகிச்சுக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு கையாளாகத்தனம் தான் வந்து சொல்றோம். எதுனா ஒரு பெருந்தன்மை இருக்கணும். இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு பஸ்ல டிராவல் பண்றீங்க அப்படின்னா வச்சுக்கங்களேன், நீங்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு ஏஜ்டு பெர்சனுக்கு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏந்திச்சு இடம் குடுக்குறீங்க. ஸோ அப்படி இடம் குடுக்குறது தான் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெருந்தன்மை. இதே சகித்துக் கொள்றதுக்கு உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, யாராச்சும் ரொம்ப அக்லியா வந்து உங்க பக்கத்துல உட்கார்ந்தாங்கன்னா வச்சுக்கங்களேன், நம்மளால முடியல அதனால நம்ம வந்து சகிச்சுட்டு உட்காரலாம். அது வந்து என்ன கிடையாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமை கிடையாது. அதாவது நம்ம வந்து மலர எடுத்து நசுக்குறோம். நசுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்பவுமே நறுமணத்த தந்துட்டு தான் இருக்கு. நசுக்குனாலும் நம்மளுக்கு வந்து நறுமணம் தரும். வேற ஏதோ அடிக்க போறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன், நம்ம கல்லால அடிச்சாலும் அது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏதோ ஒரு தருவாக மாறுது. ஸோ அப்படி நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில பொறுமைங்கிறது ரொம்ப 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 அவசியம். இந்த உலக அமைதிக்காகவும் சரி, இந்த உலக அமைதிக்காகவும் சரி, உள்ள அமைதிக்காகவும் சரி, நெஞ்ச நிம்மதிக்காகவும் சரி, பொறுமைங்கிறது வந்து ரொம்ப 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 அவசியம். ஸோ பற்றற்ற பற்றுடன் என்றுமே வந்து எல்லா விஷயத்தையுமே அணுகுங்க. உங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து எது மேலயும் அந்த அளவுக்கான பற்ற வைக்காதீங்க. ஸோ பற்றற்ற பற்றுடன் அணுகுங்கள். பொறுமை வாழ்வின் அவசியம்.